விழித்துக்கொள் அருண். பாட்டி, சுறுசுறுப்பு. ஆம், நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அருண், இந்த டம்ளர் யார் உடைச்சது? நான் இல்ல பாட்டி, பூனை தள்ளுச்சு. எனக்கு தெரியும். அருண், லட்டு யார் சாப்பிட்டது? எனக்கு தெரியாது பாட்டி, காகம் எடுத்திருக்கும். பாட்டி சிரித்தார், ஆனால் உள்ளுக்குள் கவலைப்பட்டார். அருண் கண்ணா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். இந்த மாம்பழ கூடைய கவனமா பாத்துக்கோ. சரி பாட்டி. ஒரே ஒரு மாம்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆனால் ஒன்று மட்டும் இல்ல, 3 மாம்பழங்களையும் சாப்பிட்டு விட்டான். அருண், மாம்பழங்கள் ஏன் குறைஞ்சிருக்கு? எனக்கு தெரியாது பாட்டி, ஆடு வந்து சாப்பிட்டிருக்கும். பாட்டி, பாட்டி. எனக்கு பயமா இருக்கு. அருண், நீ அடிக்கடி பொய் சொன்னா ஒரு நாள் உண்மையா சொன்னாலும் கூட யாரும் நம்ப மாட்டாங்க கண்ணா. அந்த வார்த்தைகள் அருணின் மனதை தொட்டது. மன்னிச்சிடு பாட்டி. டம்ளரும் நான் தான் உடைச்சேன், லட்டும் நான் தான் சாப்பிட்டேன், மாம்பழமும் நான் தான் சாப்பிட்டேன். அதுதான் என் நல்ல பையன். தவறு செய்தாலும் அந்த நாளிலிருந்து அருண் எப்போதும் உண்மையை மட்டும் பேசத் தொடங்கினான். பாட்டிக்கும் மிகவும் சந்தோஷமா இருந்தது. இப்போ என் அருண் ரொம்ப நல்ல பையன் ஆயிட்டான்.